நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னிராசி மற்றும் கன்னிலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாத பலன் பார்க்குறத எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும், சாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சூப்பராக எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு. கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களே, நிறைய 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 சூப்பராக இருக்குது இந்த மாதம். சில விஷயங்களில் மாட்டிக்காமல் இருக்கணும். அது என்ன ஏதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த 8-10 நிமிஷம் உங்களுக்கானது அப்படின்றது மனசில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய 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 சூப்பராக இருக்குன்னு நான் சொன்னதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் நடக்கிறத விட நெகட்டிவான விஷயங்கள் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வர்றது தான் ரொம்ப ப்ளஸ் இல்லையா? அப்போ தான் உண்மையான மன திருப்தி அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? ஸோ இன்னும் வேணும்ன்றது அப்படின்றது சந்தோஷம்தான் இருந்தாலும் பிரச்சனைகள் ஒழிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்றது தானே மனசுக்கு அவ்வளோ நிம்மதி. அப்படிப்பட்ட சூப்பரான மாதம் தான் இந்த ஜூன் மாதம். ராகு 6ல் வரதே படு சூப்பர். நீங்க எல்லாருடைய ராகு கேது பயிற்சியும் பார்த்துருப்பீங்க, அப்பாடான்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளஸ் ஆகும். அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு முடிய போறதுனால நீங்க ஆன்மீக பயணம் போய் எங்கெல்லாம் வேண்டுதல் வச்சு நன்றி சொல்ல போறீங்களோ அங்கெல்லாம் போய் நன்றி சொல்ற அளவுக்கு இது ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். உங்க மேல கொடும் எதிரியா முடியவே முடியாது, விட்டு கொடுக்கவே மாட்டேன், வீண் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு எது பண்ணியிருந்தாலுமே இப்ப தானாவே ஓடி போயிடுவான்றதையும் தாண்டி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப் லாங் நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னா எவ்வளவு மன நிறைவை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எது இருந்துச்சு அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதிட்டு நீங்க பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் ஓடியே போயிடும். நிறைய விஷயங்கள் குருனுடைய அனுகிரகம் ராகு மேல விழறதுனால இன்னும் சூப்பரா அமையுன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்னடா இப்ப ராகு 7ல் இருந்தது, இப்ப சனி பகவான் தான் 7க்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். அதுக்குண்டான இதுவும் நான் வச்சிட்டு இருக்கேன். இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, எது எடுத்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அந்த ஸ்லோ அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். இதுல இருந்து நீங்க வின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. சம்பவங்கள் அப்படின்றதே திசா புத்தி தான். அது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த குழப்பங்கள் குறைவா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம், பிறகு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும். இது சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு திருப்தியே இல்லாம உங்களால இருக்காது. மேபி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க சுற்றம், உங்க சுற்றம், அவங்க வரும்போது சரியா கவனிக்கல, நீங்க போகும்போது திருப்தி அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு போராட்டம், மனக்குழப்பம் இருக்கும். அப்போ பல சமயம் தோணும், கால் ஆஃப் பண்ணிடலாமா, தேவையே இல்லடா இது அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் திசா புத்தியை பார்த்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நல்ல திருப்தியான அமைப்பு இருந்தது கூட தேவையில்லாம ஃப்ரிக்ஷன் ஆகி கட்டாறது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். ஸோ இந்த இடத்துல மனசார பேசி அதுல நீங்களும் அவரும் தான் ரொம்ப நாள் வாழ போறீங்க. மற்றவங்க எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஃபங்க்ஷனுக்கு போயிட போறாங்க. பிளவுஸ் சரியா தைக்கலன்னா என்ன, அந்த கோட் சூட் சரியா இல்லைன்னா என்ன, அதை நம்ம வேற பார்த்துக்கலாம், இங்க மனசுதான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுட்டு நீங்க வாழலை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் ஏற்பட்டு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிறதும் இதனால தான். ஸோ இதுலெல்லாம் நீங்கள் தெளிவாக இருங்க. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கம்பானியன்ஷிப், கமிட்மெண்ட்ஸ், அது உங்கள் 2 பேருக்கும் தானே ஒழிய மற்ற உறவுகளுக்கு அல்ல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஸ்மூத்தாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தயவு செஞ்சு வெளிவட்டார உணவுகள் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. இருட்டில் உணவு போய் சாப்பிட்றது செய்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கண்ணு, தூக்கமின்மை, டூ மச் ஆஃப் திங்கிங் இப்படின்றதெல்லாம் அங்கே உங்களை பாடாப்படுத்தும். ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு
ஓகேப்பா இந்த டைம் எனக்கு தூங்க வேண்டிய டைம், அப்பதான் நாளைக்கு நான் ஜெயிக்க முடியும், முழிச்சிட்டு இருந்தா மட்டும் ஜெயிக்க போறேனா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் சூப்பரா இருக்கு தெரியுமா, உங்களுடைய 2ஆம் அதிபதி உங்களுடைய 8ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அதனால நீங்க ஜாலியா இருந்தீங்கன்னா எந்த ஒரு கசப்பான நிகழ்ச்சியும் நீங்க ஜாலியா ஆக்கக்கூடிய தன்மையை இதே சுக்கிரன் இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் அவர் 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இங்க வேண்டியது என்ன, நீங்க ஒரு 10 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஜாலி ஹாப்பி அப்படின்னு சூப்பரா நல்ல சிரிச்ச ஒரு ஸ்மைலி பொம்மையை போட்டு வச்சுக்கோங்க. அதை அங்கங்க ஒட்டுங்க. மற்றவங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டுக்காம நீங்க இருங்க. உங்களை நீங்க ரசிச்சு வாழ்ந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா உங்களுக்கு போயிடும். ஏன்னா இது பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும், நட்பு வட்டாரத்துல பிரச்சனை வரும். எது எடுத்தாலுமே நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு டீமா தான் ஒரு ஜாபை பண்ண முடியும், ஒரு டீமா தான் இருந்து ஜாபை பண்ண முடியும். ஸோ அந்த டீம்ல ஏதாவது ஃப்ரிக்ஷன்ஸ் வரும்போது இங்க பெரிய மிஸ்டேக்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜென்ரலி கன்னிராசி அன்பர்கள் சீக்ரெட்ஸை வெளியில சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ வேறொரு சூழ்நிலையினால ஓகேடா இதாண்டா இப்படி ஆச்சுடா முடியவே இல்லடான்னு சொல்லி பர்சனலான விஷயங்கள், வீட்டில் நடந்த சண்டை, உங்களுடைய கடன் பிரச்சனை, நீங்க எதையுமே சமாளிக்க முடியாம வந்த கோவம், அதனால வந்த லேட்டு, அதனால ப்ராஜெக்ட் சரியா சப்மிட் பண்ணல அப்படின்ற ஒரு உள்ளரங்கம் கூடிய இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு இப்ப ரிவீல் பண்ணிடாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். அதே மாதிரி சுக்கிரனால பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பொருட்கள் ரசிச்சு வாங்குவீங்க. அதே மாதிரி தங்கம் வாங்கலாம், அது தங்கம் வெள்ளி பிளஸ் உங்களுடைய ஆசைப்பட்ட ட்ரெஸ் ஹேண்ட்பேக் எதெல்லாம் லக்ஸுரி நினைக்கிறீங்களோ, லக்ஸுரி அப்படின்றது நான் பணத்துல சொல்ல வரல, நீங்க எதை ஆசைப்பட்டு வாங்க முடியலையோ அதை வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் இது சூப்பரா இருக்கும். நிறைய பேர் தங்கம் வச்சு கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லோனை அடைச்சு தங்கத்தை மீட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலமாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு மாறலாம், வீடு வாங்கலாம், உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்க எந்தெந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பட் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா டிலேடா மந்தமா ப்ரொசீட் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்களே ஒழிய அவசரம் வேண்டாம் அப்படின்றது தானே ஒழிய மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் நன்மைக்குண்டான மாற்றமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் யாரு, புதன். அந்த புதனுமே 10ஆம் வீட்டுல சேர்றதுனால ஐடியாஸ் டெக்னிக்ஸ் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா மூலியமா உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆறது, திடீர்னு ஒரு நாலேஜ் வருது, திடீர்னு ஏதோ பார்க்கறது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமேன்னு தோன்றது, அந்த மாதிரி ஐடியாஸ் டெக்னாலஜி மூலியமா நிறைய வளர்ச்சி, அது ரசிச்சு அதுக்குண்டான ரிசல்ட்ஸும் நீங்க அதுக்காக செலவு பண்ற அமௌண்ட்டும் கவலையே படாத அளவுக்கு நீங்க 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் பல ரூபத்துல இருக்கு. ஸோ அதனால ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் நான் சொன்ன சிறு சிறு விஷயத்துல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா போதும். மற்றபடி நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு ஓடியே போயிடுச்சு. பாசிட்டிவிட்டி வரும், அந்த பாசிட்டிவிட்டி நிதானமா பொறுமையா வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுடைய வழிபாடு பிளஸ் ஹனுமனுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு, அதே மாதிரி புதன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க திருவங்காடு போயிட்டு வாங்க, நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்குள்ள வரும். அதே மாதிரி சுக்கிர வழிபாடு ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வர பார்த்தீங்கன்னா நிறைய பிளஸஸ் இருக்கும். ஸோ ரெங்கநாதனுடைய வழிபாடு பெரிய பெரிய பிளஸஸை கொடுக்கும், மன நிறைவு கொடுக்கும், சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.